Hi children, good morning. This is your EVS class. Okay, today in this class we are going to learn about how to get a fresh and clean air. How to get a fresh and clean air. How to get a clean air? Yeah, the best way to have clean air is to plant more trees. Here, see this picture. One person is planting the saplings. So, how to get a air clean means we should grow more plants. We should grow more plants. Green plants are very beautiful. Yes or no? Whenever we see a green plants, how do you feel? We feel very happy. Sir, no? Not only we feel happy, our surroundings looks like beautiful. Green plants நம்மளை சுற்றி இருந்தது அப்படின்னா எப்படி இருக்கும்? அப்படியே பச்சை பசேர்னு அப்படியே ஹாப்பியாக இருக்கும் இல்லைங்களா? எஸ். ஸோ they also keep the air fresh and clean. So we should grow more and more plants. Okay. Then another one very important, we should not pluck our flowers and leaves for fun. ஓகே, நம்ம போய் செடிக்கு பக்கத்தில் நின்றுட்டு விளையாட்டுக்காக அதை என்ன பண்ணக்கூடாது, சும்மா அப்படியே ப்ளக் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. அதில் இருக்க ஃப்ளார்ஸாக இருக்கட்டும், அதில் இருக்க லீவ்ஸாக இருக்கட்டும், சரிங்களா? தென் வி ஷுட் நாட் கட் ட்ரீஸ். நம்ம அங்கே இருக்க ட்ரீஸ் என்ன பண்ணக்கூடாது, கட் பண்ணக்கூடாது, சரிங்களா? சில்ட்ரன், ஒய் வி ஷுட் க்ரோ மோர் பிளான்ட்ஸ்? யா, the plants helps to make our air clean. Okay, if we are breathing a polluted air what will happen? Yes, they can make us sick. So we should always breathe fresh and clean air. Okay, if we are breathe fresh and clean air to keep ourselves healthy. ஓகே, நல்ல சுத்தமான காற்றை நம்ம ப்ரீத் பண்ணணும் அப்படின்னா தான் எப்படி இருக்கும், நம்மளோட நமக்கு எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் ஆகாது, சரிங்களா? ஸோ we should breathe fresh and clean air. Okay, how can we stop? And what is mean by pollution? பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன் அப்படின்லாம் நம்ம கேட்குறோம் இல்லைங்களா? அப்போ பொல்யூஷன்னா என்னது? எஸ், பொல்யூஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லுவாங்கன்னா டஸ்ட். சுத்தமாக இல்லாமல் இருந்தது அப்படின்னா, அது வாட்டராக இருந்தாலும் சரி, ஏராக இருந்தாலும் சரி. ஸோ பொல்யூஷன் அப்படின்னா சுத்தமாக இல்லாமல் இருக்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம், பொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஹவு கேன் வி கண்ட்ரோல் தி ஏர் பொல்யூஷன்? எப்படி நம்ம ஏர் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுறது? எஸ், ஸ்டாப் பர்னிங் கார்பேஜ். ஸ்டாப் பர்னிங் கார்பேஜ். கார்பேஜ்னு என்னது, குப்பை. அந்த குப்பையெல்லாம், அந்த பிளாஸ்டிக் திங்ஸ் எல்லாம் நம்ம பேர்ன் பண்ணுற, எரிக்கிறத ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஸ்டாப் பண்ணணும். ஓகே, தென் ஸ்மோக் ஃப்ரம் ஃபேக்ட்ரிஸ் சுட் பி கண்ட்ரோல்டு. ஸோ ஃபேக்ட்ரிஸ்லேருந்து வரக்கூடிய அந்த ஸ்மோக்கை நம்ம என்ன பண்ணணும், கண்ட்ரோல் பண்ணணும், சரிங்களா? தென் வெஹிக்கல் ஓனர்ஸ் ஷுட் மேக் ஷூர் தட் தேர் வெஹிக்கல்ஸ் ஆர் செக்டு ஃபார் பொல்யூஷன் ரெகுலர்லி. அந்த நம்மளுடைய வெஹிக்கல்ஸ் வச்சுருக்க அந்த ஓனர்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த அவங்களோட இன்ஜின்லேருந்து வர புகையை இயர்லி ஒன்ஸ் ஆகட்டும், இல்லை 6 months ஒன்ஸ் நம்ம என்ன பண்ணணும், அதை செக் பண்ணிக்கணும், ஓகேங்களா? Then garbage should be kept in covered dustbins.
டஸ்ட்பின்ல இருக்கிற கார்பேஜ் இருக்குங்க இல்லைங்களா, அந்த கார்பேஜ் டஸ்ட்பினை நம்ம எப்படி வச்சுருக்கணும், க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கணும். ஓகேங்களா, இல்லைன்னா அதிலிருந்து வரக்கூடிய பேட் ஸ்மெல் என்னாகும், ஏரில் வந்து மிக்ஸ் ஆகும். ஸோ அந்த ஏரியாவை நம்ம கிராஸ் பண்ணினாலே நமக்கு என்ன ஸ்மெல் அடிக்கும், பேட் ஸ்மெல் தான் அடிக்கணும். ஸோ நம்ம எப்படி வச்சுருக்கணும், கவர் பண்ணி டஸ்ட்பின் வச்சுருக்கணும். ஓகேங்களா. தென் whenever we cough or sneeze, we should cover our mouths with a handkerchief. This will be prevent the germs from spreading in the air. ஸோ நமக்கு ஸ்னீஸ் அல்ல காஃப் வரும்போது நம்ம என்ன பண்ணணும், கவர் பண்ணி தான் நம்ம பண்ணணும். சரிங்களா. ஒய், எஸ், நம்ம கவர் பண்ணாமல் பண்ணணும் அப்படின்னா என்னாகும், நமக்கு ஸ்னீஸ் ஆர் காஃப் வரும்போது நம்ம மவுத்தை கவர் பண்ணலை அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக எதில் போய் மிக்ஸ் ஆகும், ஏரில் மிக்ஸ் ஆகும். ஸோ ஏரில் மிக்ஸ் ஆச்சு அப்படின்னா அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ பக்கத்தில் இருக்கவங்களுக்கு அப்படியே ஸ்ப்ரெட் ஆகலாம். ஸோ அந்த ஏரில் ஜெர்ம்ஸ் வந்து ஈஸியாக என்ன ஆயிரும், மிக்சர் ஆயிரும். ஸோ டோன்ட் டூ லைக் திஸ். Then we should learn more about pollution and how to control it. This will help us to save our surroundings. நம்ம என்ன பண்ணணும், ஏரை எப்படியெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கணுங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ஸ்டடி பண்ணிக்கணும். ஸோ அந்த ஸ்டடியை நல்லா லேர்ன் பண்ணிவிட்டு இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, என்னென்னலாம் சொன்னேன், கார்பேஜை வந்து எரிக்கக்கூடாது. தென் ஃபேக்ட்ரிஸ்லேருந்து வரக்கூடிய ஸ்மோக்கை கண்ட்ரோல் பண்ணணும். வெஹிக்கல்ஸ் ஓனர்ஸ் வந்து அவங்க வெஹிக்கல்ஸ்லேருந்து எவ்வளோ ஸ்மோக் வருதுன்னு கண்ட்ரோல் பண்ணணும். ஐ கிவ் சம் ஐடியாஸ் ஃபார் யூ. ஸோ இந்த ஐடியாஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணணும், மெயின்டைன் பண்ணணும். ஸோ ஓகே, நம்ம ஸ்டடி பண்ணிட்டோம் அவ்வளோதான் அப்படின்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. ஓகேவா. ஸோ எவ்ரி பீப்புள் வி நீட் ஏர் டு ப்ரீத். எல்லாத்துக்கும் ஏர் தேவை இல்லைங்களா. ஸோ அதை நம்ம என்ன பண்ணக்கூடாது, அலட்சியமாக எடுத்துக்கக்கூடாது. ஓகேங்களா. ஸோ வி ஆர் ஃபாலோயிங் சம் ரூல்ஸ்னால் வி கேன் மெயின்டைன் தி ஏர் பொல்யூஷன். நம்ம ரூல்ஸை ஃபாலோ பண்ணினாலே என்ன பண்ணிடலாம், ஏர் பொல்யூஷனை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகேங்களா. தென் see here, then we should keep the windows and the doors of houses and classrooms open, especially in the morning, so that fresh air can come in. ஸோ நம்ம என்ன பண்ணணுங்கிறாங்க, விண்டோஸ் ஆகட்டும், டோர்ஸ் ஆகட்டும், அதாவது நம்ம கிளாஸ் ரூமாக இருந்தாலும் சரி, நம்ம ஹவுசஸாக இருந்தாலும் சரி, ஓப்பனில் வைக்கணுங்கிறாங்க. எஸ்பெஷலி மார்னிங் அந்த சன்லைட் ரேஸும் நம்ம ஹவுஸ்குள்ளே வரும். அது இல்லாமல் அந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா ஏர் எப்படி இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நிறையா பேர் வாக்கிங் போவாங்க 4 o'clock வந்துட்டு. அடல்ட்டெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வாக்கிங் போவாங்க. ஒய் தே ஆர் கோயிங் ஆன் 4 o'clock. ஸோ அந்த டைமில் வெஹிக்கல்ஸ்க்கான எந்த வெஹிக்கல்ஸும் போகாது. ஸோ அங்கே அந்த வெஹிக்கல்ஸ்லேருந்து வர டஸ்ட்டு, ஸ்மோக் எதுவுமே இருக்காது. அப்போ அந்த ஏர் எப்படி இருக்கும், அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுவும் பார்க்கிலெல்லாம் போவாங்க. ஏன் பார்க்கு சூஸ் பண்ணுறாங்கன்னா, இந்த பார்க்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தே ஹேவ் ஏ மோர் ட்ரீஸ். ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாங்க, பார்க்கு மாதிரி நிறைய ட்ரீஸ் இருக்க பக்கம் நம்ம எப்பயுமே ஒரு கேம் ஆகட்டும் எதுவுமே ட்ரீஸ் இருக்க பக்கம் நம்ம விளையாண்டோம் அப்படின்னாலே நமக்கு என்ன ஏர் கிடைக்கும், அந்த இடத்துல ஃப்ரெஷ்ஷான ஏர் கிடைக்கும். ஓகே சில்ட்ரன், I give summary of this lesson. See here, we all need air to breathe. We all need air to breathe. Then air contains water vapor, smoke, dust and germs. So நம்ம எல்லாத்துக்கும் ஏர் தேவை. ஏரில் என்னென்னலாம் இருக்குது, வாட்டர் வேப்பர், ஸ்மோக், டஸ்ட் அண்ட் germs. Then we should breathe clean and fresh air. We should breathe clean and fresh air. Dirty air can make us sick. Dirty air can make us sick. So we should grow more and more trees to keep the air clean and fresh. We should open the doors and windows of our houses and classrooms to let the fresh air in. Then another one important point,
Properties of air. Air occupies space, it has weight, and it gives shape to objects. So these 3 points are the properties of air. Air occupies space, it has weight, then it gives shape to objects. Then moving air is called wind. Wind ne நம்ம எதை சொல்லுவோம்? Moving air is called wind. If the air is moving very slow moving wind is called breeze. Slow moving wind is called breeze. Then fast and strong wind is called gale. It causes a storm. Then storm can uproot trees and blow away rooftops and other things. Then wind can help to move the windmill, sailboats and dry clothes. Then last one, a wind vane shows the direction of wind. This is a wind vane. So wind vane shows the direction of wind. Okay, these are the summary of this lesson, children. Now we are going to write the book exercise. Okay, take page number 72. First Roman, tick the correct option. Tick the correct option. First question, which of the following makes the air dirty? Which of the following makes the air dirty? Okay, which one makes the air dirty ன்னு கேட்டிருக்காங்க. எந்ததெல்லாம் ஏரை வந்து dirty ஆகும்னு கேட்டிருக்காங்க. So first option A, smoke. Second option B, germs. Then third option C, green plants. And D option, both A and B. What both A and B? A and B na A option or B option அப்படினு கொடுத்திருக்காங்க. So children, which one makes the air dirty? Smoke, germs, or green plants, or D, both A and B? Yeah, correct. Because smoke and germs makes the air dirty. So which one is correct answer? Both A and B. So you should tick D option. Okay, next. Second one. This is not the property of air. This is not the property of air. Okay, first one, A option, air has weight. Air has weight. Then B option, air has color. Air has color. Then C option, air gives shape to objects. Air gives shape to objects. Then D option, air occupies space. Air occupies space. I already told that air has 3 properties. One is air occupies space, then it has weight, then it gives shape to objects. Yes or no? So which one is here? There is not the property of air. Yes, air has color. Air ku color இருக்குங்களா? இல்ல தானே? So you should tick the B option. Question, air contains water vapor, stones, minerals and fire. So first option is water vapor, then B option stones, then C options
minerals. Then D option, fire. Air contains, yes, water, vapor. Stones இருக்கா ஏர்ல? இல்லை மினரல்ஸ் ஃபயர் ஏதாவது இருக்குங்களா? கிடையாது. ஏர்ல என்னதான் இருக்கு? வாட்டர், வேப்பர். Okay. Then fourth one, we cannot see or touch it. We cannot see or touch it. Which one we cannot see or touch it? Air, rain, dust, water. Okay children, which one is answer? We cannot see or touch it. Air we can see? No. Rain? Yeah, we can see. Dust? We can see. Water? We can see. So which one we can't see? Air. So air is the answer. So you tick it. Okay, next fifth one. We should grow more plants to keep air. We should grow more plants to make air fresh and clean. B option, impure. C option, full of germs. Then D option, full of smoke. Which one is correct answer? Yes, fresh and clean. So you tick it, fresh and clean. So we should grow more plants to make air fresh and clean. Next pattern, true or false. True or false. First one, we all need water to breathe. Water help us to breathe. No. Which one is help us to breathe? Air. So this statement is true or false? Yeah, false. So you should write F. False. Okay. Next. Dirty air is called polluted air. Dirty air is called polluted air. Children, this statement is true or false? Yeah, very good. True. Dirty air is called polluted air. So you should write true. T. Then third one, smoke from vehicles can make the air fresh and clean. Smoke from vehicles can make the air fresh and clean. வெஹிக்கல்ஸ்லேருந்து வர ஸ்மோக் வந்துட்டு ஏரை வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் க்ளீனாகவும் வச்சுருக்கோம் அப்படிங்கிறாங்க. இது ட்ரூவா? எஸ், இட்ஸ் எ false statement. Then air contains water vapor, dust, smoke and germs. Air contains water vapor, dust, smoke and germs. Yes, so you should write T. True. Then breathing clean air can make us sick. Breathing clean air can make us sick. This statement is true or false? Yes, false. So F, T, F, T, F. Okay, next. Third Roman. Match the columns to make complete sentence. To make complete sentence. First one, moving air is called. Moving air is called. Yes, moving air is called wind. So you should write number 1. Next, second one, heat of the sun changes water into. Heat of the sun changes water into. வாட்டரில் வந்து சன் ரேஸ் படுறதுனால அந்த வாட்டர் என்ன ஆகும்? எவாப்ரேட் ஆகி வாட்டர் வேப்பராக சேஞ்சஸ் ஆகும். ஸோ ஆன்சர் இஸ் வாட்டர்
vapor. Then third one, green plants keep air fresh and clean. Air fresh and clean. So green plants keep air fresh and clean. Then fourth one, all living things need, yes, air to breathe. All living things need air to breathe. So you should write number 4. Then fifth one, polluted air makes us sick. Polluted air makes us sick. So you should write number 5. So children, again I repeat this. Moving air is called wind. Moving air is called wind. Then heat of the sun changes water into water vapor. Heat of the sun changes water into water vapor. Then third one, green plants keep air fresh and clean. Green plants keep air fresh and clean. Number 4, all living things need air to breathe. All living things need air to breathe. Then fifth one, polluted air make us sick. Polluted air make us sick. Children, next book exercise, page number 77. Okay, first pattern, tick the correct option. Tick the correct option. Number 1, wind that blows gently is called. Wind that blows gently is called. A option, storm. B option, breeze. C option, gale. And D option, both A and C. If the wind blows gently or slowly means that is called, breeze. Spelling for breeze, B-R-E-E-Z-E, breeze. Second question, which of the following is not the effect of storm? Which of the following is not the effect of storm? Option A, it can uproot trees. It can uproot trees. Option B, it can damage ships and boats. Then it can help to produce electricity. It can damage houses and crops. Children, which of the following is not the effect of storm? எது வந்து ஸ்ட்ரோம்னால எஃபெக்ட் ஆகாத ஸ்டேட்மெண்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ which one is the correct answer? Third one is the correct answer. So you should take third option. Okay. Next one, third question. This produce electricity with the help of wind. This produce electricity with the help of wind. Windmill. B option, wind vane. C option, weathercock. And D option, windsock. Which one produce electricity? Windmill produce electricity. So answer is A. So you should take A option. Then fourth one, wind helps a dash to sail. Wind helps a dash to sail. Train, bus, boat, scooter. Which one sail on water? Boat. So wind helps a boat to sail. So C is the correct option. So you should take C option. Then fifth one, this shows the direction of the wind. This
shows the direction of the wind. Which one shows the direction? Options are A option weathercock, B option wind vane, C option wind shock, and D option all of this. All of this. Okay, so another name for wind vane is weathercock. Wind sock, aeroplane pilot are used to identify the direction with the help of wind sock. So these three things are help us to show the direction of the wind. So with you should take all of this. All of this na இந்த மூணுமே சேர்ந்தது அப்படினு மீனிங். ஓகேங்களா? So weathercock, wind vane and wind sock help us to show the direction of the wind. Okay, next one. B option, unscramble the letters given in the bracket to fill in the blanks. Unscramble the letters given in the bracket to fill in the blanks. First question, wind helps the wet clothes to dry. Wind helps the wet clothes to dry. Number 1, wind helps the wet clothes to dry. Yes, afters. Spelling for afters, A F T E R S. Afters. Wind helps the wet clothes to dry. Afters. Okay, wet clothes என்னவா மாத்திரோம்? Dry-ஆ மாத்தோம். ஓகேங்களா? Then second one, windmill moves with the dash of wind. Windmill moves with the dash of wind. Windmills விண்டோடைய ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால தான் அந்த பிளேட் என்ன ஆகுது, ரொட்டேட் ஆகுது. சரிங்களா? ஸோ வித் தி ஹெல்ப் ஆஃப் ஃபோர்ஸ். ஸ்பெல்லிங் ஃபார் ஃபோர்ஸ் FORCE. Force. Windmill moves with the force of wind. Spelling for force FORCE. Force. Then third one, cotton seeds scatter with the help of. Cotton seeds scatter with the help of. காட்டன் சீட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சீட்ஸ் எல்லாம் என்ன பண்ணும், அந்த விண்டில் வந்து ஃப்ளை ஆகி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன ஆகுது, மூவ் ஆகுது இல்லைங்களா. ஸோ வித் தி ஹெல்ப் ஆஃப் விண்ட். ஸ்பெல்லிங் ஃபார் விண்ட் WIND. Wind. Cotton seeds scatter with the help of wind. 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 Fourth one, wind vane shows the dash in which the wind is blowing. Wind vane shows the dash in which the wind is blowing. Wind vane help us to show the direction of the wind. So wind vane shows the direction. Yeah, spelling for direction DIRECTION. Direction. Again I repeat this, children. Spelling for direction
E C T I O N, direction. Number fifth one, a dash can uproot trees. A dash can uproot trees. Which one uproot the trees? Wind or breeze or storm? Yeah, storm can uproot the trees. So spelling for storm, S T O R M, storm. A storm can uproot trees. Okay, so wind helps the wet clothes to dry after. Second one, windmill moves with the force of wind. And third one, cotton seeds scatter with the help of wind. Then fourth one, wind vane shows the direction in which the wind is blowing. Then fifth one, a storm can uproot trees. Next, children, answer these questions, you strike out. Okay, this Roman is not for you. So next Roman, true or false? True or false? First one, breeze can cause harm to crops. Breeze can cause harm to crops. Crops kondu breeze. What is breeze? Wind moves slowly, that is called breeze. Yes or no? So slowa wind move ஆகும்போது அது crops-க்கு ஏதாவது damage பண்ணுமா? This statement is true? No, this statement is false. So you should write F. Okay, you should write F. Then second question, wind helps a parachute to move. Wind helps a parachute to move. Parachute is one of the helps of wind. Yes or no? So this statement is true or false? Parachute with the help of wind only it will be moved from one place to another. Yes or no, children? So this statement is true. So you should write T in the box. Okay, next one. Third question. Wind moves in one direction only. Wind moves in one direction only. This statement is true or false? Yes, the wind always moves in the one direction. எப்பயுமே wind என்ன ஆகும்? ஒரே directionல தான் move ஆகும். So this statement is true. So you should write T. Okay, next fourth one. Storm makes the weather pleasant. Storm makes the weather pleasant. ஸ்ட்ரோம் வந்துட்டு வெதர் அப்படியே அமைதியாக இருக்குங்களா? ஸ்ட்ரோம்னால என்னது, என்ன மீனிங்? புயல், ஆமாவா இல்லைங்களா? ஸோ புயல் வரும்போது பார்த்தா அப்படியே வெதர் நம்மளோட கிளைமேட்டிக்லாம் அப்படியே பீஸ்ஃபுல்லாக இருக்குங்களா? எப்படி இருக்கும்? ஸ்ட்ரோம் மேக்ஸ் மெனி டேமேஜஸ். எஸ் சார் நோ? ஸ்ட்ரோம்ஸ் என்ன பண்ணும்? நிறைய டேமேஜஸை ஃபார்ம் பண்ணிடும். ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? எஸ், திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ். ஸோ யூ ஷுட் write F in the box. Okay, next, last one. A fast and strong wind is called gale. A fast and strong wind is called gale. This statement is true or false? Yeah, true. So you should write T. Okay, children, again I read this true or false. First question, breeze can cause harm to crops. False.
Second one, wind helps a parachute to move. True. Next one, wind moves in one direction only. True. Then fourth one, storm makes the weather pleasant. False. A fast and strong wind is called gale. True. Okay, children. Now I am give one activity for you. Take page number 80. Take page number 80. Here see this picture. Okay, color the things that require air to move. Color this things that require air to move. So இந்த இதில் இருக்க things என்னென்ன things இருக்கு? Balloon இருக்கு, cloud இருக்கு, then kite, then windmills are there. Yes or no? So இந்த things இந்த picturesல எந்த பார்ட்டுக்கு wind ஏர் தேவையோ, எந்த பார்ட்டால ஏர் இருந்ததுன்னா மூவ் ஆகுமோ அந்த பிக்சருக்கு என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? யூ ஷுட் கலர் இட். ஓகே, ஸோ சில்ட்ரன், this is one activity for you. Then page number 74. Here also one small activities for you. Yes or no? Color the picture. So you should color this picture and enjoy it. Okay children? Thank you children.